வணக்கம். டாக்டர் இப்ராஹிம், பிளாஸ்டிக் சர்ஜன், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது லிம்ஃபெடிமா அப்படிங்கிற ஒரு வியாதியை பற்றி. இது ஒரு ஆர்ஃபன் டிசீஸ், அதாவது அடிக்குவேட் ரிசர்ச் மற்றும் அடிக்குவேட்டான ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு வியாதி. இது தமிழில் இதற்கு நிணநீர் தேக்கம்னு சொல்லுவோம். இது நம்ம எதிர்பார்க்கிறத விட இது ரொம்ப ஒரு காமனான வியாதியாக இருக்குது. உலகத்தில் 250 மில்லியன் மக்களுக்கு மேலே இந்த லிம்ஃபெடிமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு WHO சொல்கிறாங்க. இது நம்மளோட டே டு டே லைஃப்பில் இது நம்ம பார்க்கோம். மார்பக புற்றுநோய் மற்றும் யூட்ரஸ் மற்றும் சர்விக்ஸ் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த லிம்ஃபெடிமாங்கிற ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கைகள்லேயும் வரலாம், கால்கள்லேயும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இந்த யானைக்கால் வியாதி, அதாவது ஃபைலேரியல் லிம்ஃபெடிமாங்கிறது ஒரு எண்டமிக் டிசீஸாக இருக்குது. ஸோ இது ஒரு கொசுக்கடி மூலமாக ஒரு பரவக்கூடிய ஒரு வியாதி. இதனால் லைஃப் லாங் கால்களில் வீக்கம் ஏற்படலாம். இது என்ன காரணத்தினால இந்த வீக்கம் வந்தாலும் இந்த வீக்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் தெரப்பி அண்ட் சர்ஜரி. ஃபிசிக்கல் தெரப்பிங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாக வதிக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டில். கால்களை உயர்த்தி வைக்கிறது, கால்களை சுத்தமாக வச்சுக்கிறது, மசாஜ் பண்ணுறது, பேண்டேஜ் கட்டி அந்த கால்களை சரியான முறையில் பக்குவமாக பார்த்துக்கிட்டோம்னா 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு முழு ட்ரீட்மெண்ட் இது கிடைக்கும். பூரண குணம்ங்கிறது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. பட் லைஃப் லாங் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டால் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். சிலருக்கு ஒரு நவீன நுண் அறுவை சிகிச்சை மூலமாக இந்த பிளாக் ஏற்பட்டிருக்க நிணநீர் நாளங்களை சரி செய்ய முடியும். ஸோ அது சூப்பர் மைக்ரோ சர்ஜரி மூலமாக இப்போ லிம்ஃபெடிமாவுக்கு ஒரு நவீன சிகிச்சை முறையும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட கால்களில் வீக்கம் ஏற்படுது இல்லை கைகளில் வீக்கம் ஏற்படுதுன்னா அதை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவர்களை அணுகி இந்த வீக்கத்துக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏர்லியாக அதை ட்ரீட் பண்ணினா பெஸ்ட்டு அவுட்கம்ஸ் கிடைக்கும் நமக்கு. இது இன்றைய இந்த லிம்ஃபெடிமா சம்மந்தப்பட்ட தகவல். தேங்க்யூ.